Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்திருக்க கடை வந்து பர்லிங்டன் அப்படின்ற கடை. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடைக்கு வந்து ஷாப்பிங் வரதுக்கு. யூசுவலா வந்து இங்க ஹேண்ட் பேக்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய நமக்கு தோடு எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து ஈஸ்டர்ன்றனால ஈஸ்டர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நல்ல பிராண்டடான ஹேண்ட் பேக்ஸ் கூட நல்லா கிடைக்கும். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். கலர்ஸும் நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஹேண்ட் பேக்கா மாத்திட்டாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் நல்லா கிடைக்கும். அதை தவிர ஷூஸ் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து விண்டர்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க நல்லா கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும். கிட்ஸ், உமன், மென் எல்லாருக்குமே, நியூ பார்ன்ல இருந்து எல்லாருக்குமே இங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்க வந்து ஹேண்ட் பேக்ஸ் பார்க்கலான்னு தான் இன்னைக்கு வந்திருந்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் வந்திருந்தோம். ஸோ ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்க்கலாம். கொடுத்துருப்பாங்க. ஆமா, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதான் விடுறதுன்னு இங்கே வந்து $10 $15 வந்து நல்ல பேக் வந்து நம்ம வாங்க முடியும். இப்போ வந்து பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா $15 $10 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துச்சு. அப்படியே வந்து நான் ப்ரைஸ் டேகுமே காட்டியிருப்பேன் நான் பார்க்குறதுக்கெலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா $10 தான். இதுவுமே நல்ல பிளாக் கலர் பிடிக்குன்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கும். அடுத்து வந்து ட்ரெஸ் பார்க்கலான்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரெஸ் எல்லாமே வந்து 20, 13, 14 அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் கிடச்சிது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த தடவை லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸ்ப்ரிங் வர்றதுனால நல்லா வந்து ஃப்ளார் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா $13க்கு ரொம்ப நல்லா இருந்தது. கலர் வந்து மைல்டாக ஒரு நல்லா இருந்தது. பீச்சுக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ $13க்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது. இங்கே வர ட்ரெஸ்லாம் வந்து நிறைய இந்தியாவிலேருந்து வரும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டிருந்தது. சரி, அதை காட்டலான்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். நிறைய நல்ல ஸ்கர்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. நீங்கள் பார்க்குறது அப்படியே நீளமாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வந்து நடந்து பக்கத்தில் வந்து ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பினோம். சிப்போட்லே அப்படின்ற ஒரு மெக்சிகன் கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம சாய்ஸ் தான் ஃபுட்டு வந்து நமக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ரைஸ் பவுல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வெஜிடேரியன், ஒன்று வந்து நான் வெஜிடேரியன் வாங்கி 2 பேரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து நல்லா ஃபன்னாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. நான் வாங்கின ட்ரெஸ் அதோட ப்ரைஸோட நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 3 ட்ரெஸ்ஸஸும் நான் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து $18ன்னு இருந்தது. அதோட சேல் ப்ரைஸ் வந்து 13
பாயிண்ட் சம்திங், ஸோ ஆல்மோஸ்ட் $14 இருந்துச்சு. இது வந்து 23. இது வந்து நெட் மெட்டீரியலில் இருந்ததுனால இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து இன்னொன்று வந்து அந்த ப்ளூ வித் ஒயிட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மெட்டீரியலுமே நல்லா திக்காக நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து $17. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதோட மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து நான் வாங்கினது இந்த 3 ட்ரெஸ்ஸஸும். நெக்ஸ்ட் டே வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஐக்கியா போயிருந்தோம். ஐக்கியா போயுமே வந்து எனக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். இன்னொன்று எனக்கு கட்டிங் போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து எனக்கு யூஸ்வலாக கட்டிங் போர்ட் நல்ல குவாலிட்டியாக வாங்கணுன்னா நான் வந்து ஐக்கியா வருவேன். இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு வந்து இந்த ஐக்கியா வந்து 4 இயர்ஸ் ஆகுது. இங்கே இதை விட வந்து நல்லா சிட்டியில் இருக்கிற ஐக்கியாவில் வந்து கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். யூஸ்வலாக எல்லா ஐக்கியாவுமே எப்படி செட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். கிச்சன் அந்த மாதிரி நமக்கு ஐடியாஸ்க்கு வந்து நிறைய செட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ நமக்கு வந்து காம்பேக்டான ஸ்பேஸில் நல்ல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன் வந்து பார்க்கணுன்னா நம்ம இங்கே வந்து ஐடியாஸ் பார்க்கலாம். இந்த லைட் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப யுனிக்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்க அழகாக பூ மாதிரி நல்லா உள்ளே வந்து லைட்ஸ் எல்லாம் வச்சு இருந்தது. ஸோ இது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐக்கியானாலே வுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வுட்டில் தான் டாய்ஸ் எல்லாமே இருக்கும் கிட்ஸுக்கு கூட. அது வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ட்ரெயின் செட் எல்லாமே நல்லா கிடைக்கும். கிச்சன் ஐட்டம் சைடு வந்தாச்சு. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஐக்கியா நைஃப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர வந்து வுட்லேயுமே நிறைய ஸ்பேச்சுலாஸ் இதெல்லாமே இருக்கும்.
இந்த தடவை நான் இந்த ஐக்கியாவில் பார்த்தது வந்து புதுசாக பேம்பு ஸ்டீமர் வந்து நான் பார்த்தேன். இது யூஸ்வலாக நம்ம வந்து இந்தியாவில் தான் வாங்குவோம். நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவிலே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே நான் பார்த்தது வந்து இது புதுசாக இருந்துச்சு. ஸோ இங்கே யாராவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐக்கியாவில் வந்து பாருங்கள். இது நல்லாவே வந்து ப்ரைஸுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாலையும் இதே ப்ரைஸ் ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் வந்து இந்த நமக்கு ஸ்டாண்ட் வந்து ஹீட்டுக்கெலாம் நம்ம வந்து வைப்போம்ல, அந்த ஸ்டாண்டுமே நல்லா இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் $8க்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த தடவை பேம்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது நல்லா இருந்துச்சு. பேம்பு மெட்டீரியலில் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து சர்விங் பிளேட்டு பேம்புவில் வந்து செஞ்சது. இதெல்லாம் வந்து நம்ம ஊர் கிராமத்தில் நான் சின்ன வயசில் நாங்கள் வந்து கொட்டான் இதெல்லாம் பார்த்து பழக்கம், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சேருக்குள்ள குஷன் எல்லாமே கூட இந்த தடவை நல்லா கலெக்ஷன்ஸாக வந்துருச்சு. ரீசனபிளான ப்ரைஸாகவுமே இருந்துச்சு. இங்கே வந்து ரக்குமே நல்லா இருக்கும். நான் வந்து முன்னாடி ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் இங்கே தான் வந்து ஒரு ரக் வாங்கி போட்டிருந்தோம். அது நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அந்த சைஸில் வந்து வேறு கலெக்ஷன்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு அதோட பெரிய சைஸ் பார்த்தேன். ஆனால் அந்த ஒரு கலெக்ஷன் தான் இருந்ததுனால ஏற்கனவே நம்ம எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ரக் வாங்கி போடும்போது க்ளீன் பண்ண வேக்யூம் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து நான் அமேசானில் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போது ஒரு ரக் வாங்கி வீட்டில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் என்னென்னா அழுக்கு உள்ளே போய் டெபாசிட் ஆகும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த மாதிரியான ரக்லாம் வாங்கினோன்னா மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய இருக்கும். அந்த செக்ஷன் எல்லாமே நம்ம உள்ளே என்ன பார்க்குறோமோ டேபிள் அந்த மாதிரியானது, ஸோ அந்த நம்பர் எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது மாதிரியான செக்ஷன் தான் அது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஆக்சுவலாக வந்து செடிக்கு வந்து ஒரு இது பாட் வாங்கலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். முன்னாடி இங்கே தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செராமிக் இல்லை, பிளாஸ்டிக்கும் இல்லை, இன்னொரு மெட்டீரியல் எதுவும். ஸோ ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே ரீசனபிளாக இருக்கும். அதனால வந்து இங்க வந்து நான் எடுத்தேன். இப்போ வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம அந்த பில்லிங்க்கு போகிற செக்ஷனில் தான் நம்ம உள்ளே என்ன பார்க்குறோமோ பெட்டு டேபிள் எல்லாமே அதை வந்து நம்ம இங்கே பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் செக்ஷன் போய் பார்த்தேன். யூஸ்வலாக நான் எப்போதுமே போய் பார்த்துட்டு வருவேன். ஏதாவது 1-2 நல்லதாக கிடைக்கும். அவ்வளோதான். நாங்கள் அப்படியே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் ஐக்கியாவில் வந்து வீட்டுக்குன்னு கிச்சனுக்குன்னு வாங்கின ஐட்டம் வந்து 1-2 வாங்கியிருந்தேன். அது என்னென்னா இதுதான். இந்த கூடை வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அமேசான்லையுமே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஐக்கியாவில் பார்த்தப்போ எடுத்தேன். எனக்கு இது மாதிரி நெட்டு வச்சு வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இந்த மாடல். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டிங் போர்டு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ அப்புறம் ப்ரஷ்ஷு பசங்களுக்கு எடுத்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷாப்பிங் vlog வேணும்னா எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்கள்.